காரணமே இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது இல்ல. ஆனா காரணத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறதும் இல்ல. நம்மள மனுஷனா மாத்துற விஷயம் நமக்கு கிடைக்கிற உதவிகளும் வசதிகளும் மட்டும் இல்ல, நமக்கு கிடைக்கிற இடையூறுகளும் துன்பங்களும் சேர்த்துதான். அதனால பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா சவாலான சூழ்நிலைகள் வரும்போதுதான் ஒரு சாதாரண மனுஷன் உண்மையிலே பெரிய மனுஷனா மாறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகளுக்கு ரெண்டே காரணம் தான். ஒண்ணு யோசிக்காம செயல்படுறது, இன்னொன்னு செயல்படாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுல நம்ம என்ன கேடர்? என்ன செஞ்சாலும் மாற்றமே இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க முயற்சியை மாத்தி பாருங்க, இல்லைன்னா முயற்சியை கூட்டி பாருங்க. அதாவது உங்க முயற்சியை அதிகப்படுத்தி பாருங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க முயற்சிக்கான முடிவு தானா மாறும். எதுக்காக பயப்படணும் சொல்லுங்க? தோல்வி உங்களை துரத்துச்சுன்னா வெற்றியை நோக்கி ஓடுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம் மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசம். சோ முயற்சியும் நம்பிக்கையும் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் அசைச்சிக்க முடியாது.